அண்ணாமலை பெருமானுடைய பெருந்தன்மையினாலே அருமையான இந்த திருத்தலத்தில் இந்த தினம் நிறுத்துகிற 5 அன்பர்களுக்கு விசேஷத்தையும் 5 அன்பர்களுக்கு சமயத்தையும் செய்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இறைவன் நமக்கு வருகிறார். அருமையான இந்த வழிபாட்டை கார்த்திகை அவருடைய நிறைவாக நடத்தப்படுகின்ற சிவகு மடத்தில் இந்த வழிபாடு நடந்திருக்கிறது. இந்த நாள் ஆடி முதல் நாள் திருவோணம். 20 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரங்கள் தான் திரு என்ற அடைமொழியோடு இருக்கும். ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். அந்த சிறப்பு நாளில நீங்கள் எல்லாம் இங்கே வந்து ஈக்கை பெறுகிறீர்கள். எல்லாம் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக எந்த ஒரு சமயத்தாராக இருந்தாலும் அந்த சமயம் சார்ந்திருக்கிற அந்த வழிபாட்டு முறை ஏற்றுக்கொண்டால்தான் அவர்கள் அந்த சமயம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த சமயத்தில் பிறந்தவர்கள், அவ்வளவுதான். அந்த வகையில நம்முடைய சைவ சமயத்தில் தீக்கை என்ற ஒரு வழிபாட்டை ஏற்றுக்கொண்டால்தான் சைவர்கள். நம்முடைய தர்மபுர சாமிநாதனையா தீக்கை பெறாதவர்கள் சைவர்கள் என்று விளையாட்டாக சொல்வார். தீக்கை பெற்றவர்கள் சைவர்கள், பெறாதவர்கள் சைவர்கள் என்று விளையாட்டாக சொல்வார். இது ஒரு சிறந்த நாடாக கருதப்பட வேண்டும். அந்த வகையில நீங்கள் ஏற்றுக் கொடுக்கிறவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய தலங்கள் இருக்கிறது. அதுல நினைக்க புத்தி தருகிற தலம் இந்த தலம். பிறக்க புத்தி நமக்கே இல்லை, இறக்க புத்தி தருகிற தலம் காசி. ஆனா அங்க போய் நாம செத்து போவோம்னு தெரியாது. பல பேருக்கு அங்க செத்து போலான்னு இருக்கிறாங்க, சாக மாட்டாங்க. ஆனா இந்த தலம் அப்படி இல்லை. நாம் எங்க இருந்தாலும் நினைத்தாலே முக்தி தருகிற தலம் என்று இதற்கு ஒரு சிறப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொரு தலம் இருக்கிறது. அது அங்க போய் நீராடினா முக்தி என்று சொல்லுவாங்க. இப்படி பல தலங்கள் இருக்கின்றன. இது நினைக்க முக்தி தருகிற தலம். இந்த தலத்தில் நாம் எப்பொழுதும் நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து ஊர்கழும் கட்டியினதனால் உணர்ந்து நனைந்து நனைந்து நாம் உள்ளத்துல உபதேச பாமாக பெறுகிற மந்திரத்தை நான் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையை இந்த நிலைக்க முக்தி தருகிற தளத்தில் பெற்றுக்கொள்வது ஒரு கூடுதல் சிறப்பு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய குருஞான சம்பந்தர் தர்மயாதீனத்தினுடைய குரு முதல்வர், அவர் மிகப்பெரிய அருளாளர். அவர் பெருமாளை வேண்டி சிவபூசை செய்ய வேண்டும் என்று அவர் இறைவனை வேண்டி வணங்கி வந்தார். மதுரைக்கு சொக்கநாதரை வணங்கி நான் சிவபூசை நாளும் செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டார். பெருமாள் நீ கொற்றாமரை குளத்தில் முழுகினால் உனக்கு சிவலிங்கம் கிடைக்கும் என்று சொன்னார். அதே போல ஒரு நாள் கொற்றாமரை குளத்தில் இருக்கிற போது சிவலிங்கம் கையில் தானாக அவருக்கு கிடைத்தது. அதுதான் இன்றைக்கு தர்மயாதீனத்தில் இவ்வளவு ஆண்டு காலமாக வைத்து பூசை செய்யப்படுகிற சொக்கநாத பெருமானுடைய வடிவலிங்கம். அது அவருக்கு இறைவன் திருவருளாலே கொற்றாமரை குளத்தில் கிடைத்த அருமையான ஒரு நிலை. அப்படி அவர் அந்த மாதிரி இறைவனை வேண்டிக் கொண்டு இறைவனுடைய திருவருளாலே அந்த குளத்தில் அவர் கிடைத்தது. வெறும் சிவலிங்கம் கிடைத்து விட்டது பூசை பண்ணலாம்னா அதுக்கு ஒரு தீக்கையை ஏற்றுக்கொண்டுதான் பூசை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மரபு. பொதுவாக அன்பா பூசை பண்ணலாம், கண்டமனா தீக்கை வைக்கிறேன். ஆனால் அன்பா பூசை பண்ணாங்க, அதனால பூசை பண்ணாங்க. இருந்தாலும் இந்த சைவ சமயத்தில் இது ஒழுகலாற்று முறையில் தீக்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பூசை செய்ய முடியும். அதனால நீங்க தீக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்தார். அப்ப பெருமான் சொன்னார், நீ திருவாரூருக்கு போ, அங்க கமலை ஞானப்பிரகாசம் இருக்கிறார், அவர் உங்களுக்கு தீக்கை செய்து வைப்பார் என்று அவர் சொன்னார். அவர் திருவாரூரில் இருக்கிற கமலை ஞானப்பிரகாசத்துக்கு பெருமான் கனவுல உணர்த்தினாராம். இந்த மாதிரி ஒருத்தர் வருவார், அவருக்கு நீங்க தீக்கை பண்ணி வைக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். இவர் நேராக திருவாரூர் போனார். கமலை ஞானப்பிரகாசர் கோயிலுக்கு வருகிறவங்கெல்லாம் பார்த்து வணங்கினார். அவர் கேட்கல, தீக்கை செய்யணும் கேட்கிறார். கேட்கல, முதல்ல கேட்கல, அப்புறம் கேட்கிறார். அவர் சொல்லலையா. தினந்தோறும் இப்படி போய் அவர் பார்க்கறது வணங்குறதா இருந்தார். ஒரு நாள் அவருக்கு தினந்தோறும் அவருக்கு வழிபாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது முன்னாடி தீவெட்டி பிடிச்சிட்டு போவாங்க. தீவெட்டி முன்னாடி போவார், பின்னாடியே கமலை ஞானப்பிரகாசர் கோயிலிருந்து வெளியில் போய் வீட்டுக்கு போவார். அப்படி ஒரு நாள் அந்த தீவெட்டி குடிக்கிறாலும் வரல. அப்போ இந்த குருஞான சம்பந்தனாக இருந்தவர் அப்புறம் தீக்கெல்லாம் பெறுவதில்லை. அப்போ அவருக்கு அந்த தீவெட்டி போய் பிடிச்சினார். அப்படியே தீவெட்டி பிடிச்சி எப்படி போறார். வீடு வந்த உடனே வழக்கமா இருந்த ஆளா இருந்தா கமலை ஞானப்பிரகாசர் வீடு போட்டு இவர் வந்துவார். இவர் எங்க
வந்துட போறாரு, இவருக்கு அந்த மரபு தெரியாதனால இவர்கிட்ட சொல்றாரா, நீ நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போயிட்டார். யாரு? கமல ஞானப்பிரகாசர் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டார். இவர் வெளியே நின்றுக்கிறார். சாமி சொல்லி போயிட்டாருன்னு சொல்லி அப்படியே நிற்கிறார். இரவெல்லாம் இருக்கிறார். விடிய காலையில ஞானப்பிரகாசர் கமலை ஞானப்பிரகாசருடைய மனைவி வாசல் தெரிச்சு கோலம் போடுற காலம் எல்லாம் இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் காலம் இல்லை. வாசல் வச்சு கோலம் போடுற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஸ்டிக்கர் வாங்கிட்டு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, அப்புறம் ஏதோ பிளாட்டாக இருக்கு என்னது பண்ணுறது அப்படின்னா விட்டுட்டாங்க. ஆனால் அது மரபு, அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி தனி தெளிச்சு போகிறதா இவங்க தீவெட்டி பிடிச்சி நிற்கிறாரு. சுற்றி மழை பெய்யுது, இவர் நிற்கிறதுல மழை இல்லை, இவர் தீவெட்டி எரியுது இருக்குது. அதெல்லாம் பதவி போய் உள்ள போய் ஐயா நீங்கள் என்ன நின்று சொல்லி நின்றுங்கிறாரு. தீவெட்டி பிடிச்சிக்கிறாரு, மழை பெய்யுது, அவர் இடத்துல மழை பெய்யுது, தீவெட்டி பட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓடி வந்து பார்த்து இது என்னப்பா நீங்கள் உள்ள வரலாங்க சொன்னது போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து சொல்றாரு. பார்த்த உடனே அவர் தெரிஞ்சுதான் தகுதியானவர், தப்பு பண்ணவர், ஆனால் இவருக்கு கட்டாயம் நீக்க செய்ய வேண்டும். நீக்க செய்வது சொன்னாரா, நீ நீக்க செய்தால் அந்த குருநாதருக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. கூடவே இருந்து தொண்டு செய்யணும்னு இந்த காலத்தில் நடைமுறை கொடுத்து வருவார். அப்போ அவர் சொன்னாரா, அந்த மாதிரி பண்ண தேவையில்ல, நீ நல்ல பக்குவப்பெற்ற ஆன்மாவாக இருக்கிறாய், அதனால் நீ வந்து ஒரு மடம் அமைத்து இந்த சைவ சமயத்தை பரப்பு என்று சொல்ல அவர் ஐயோ என்னை தடுக்கிறீங்களே, நான் இங்கே ஊழியர் போனேன்னு சொல்கிறீங்களே ரொம்ப அழுகிறார். இல்லை பக்கத்தில் எங்கே இருக்கிற சிரமபுரத்தில் போய் ஒரு மடம் அமைச்சு நீ சைவ சமயத்தை பரப்புன்னு சொல்லுகிறார். அவர் போய் அங்கே இது பண்ணும்போது அப்போ சொன்னாரா, நான் வந்து கூட பார்க்க வேணாம், வியாழக்கிழமை வந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னாரா. அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒரு வந்து போனதாக செய்தி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மடம் உருவாச்சு. அப்போ தீக்கை பெறுவதற்கு இவ்வளவு பக்குவ நிலை வரணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த குருஞான சம்பந்தர் ஒரு அருமையான பாடல் எழுதினார். சிவபோக சாரம் என்று அதுக்கு பெயர். இன்னும் நிறைய அருமையான கருத்துக்களை சொல்லி அவர் பாடல் எழுதியிருக்கார். அதில் ஒரு பாடல் சைவர்களாக இருப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அந்த பாடல்ல ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய், ஆன சிவ பூசை பண்ணாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீரினையாய், சீச்சி சினமே தவிராய், திருமுறைகள் போதாய், மனமே உனக்கு என்ன வாய். உனக்கு வாயிற்கு என்ன பிரயோஜனம்? திருமுறை படிக்கணும்னா என்ன வாயிற்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு அவர் பாடுறார். அதில் ஆசை விடணும், அப்புறம் பாசம் விடணும். ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய், நமக்குள்ள பூசையை தன்னோடு பண்ணணும். அதுக்கப்புறம் ஐந்தெழுத்தை ஓதணும். எப்படி ஓதணுமா? நேசமுடன் ஐந்தெழுத்தை ஓதணும். ஏதோ தீக்கை ஒரு பண்ணி வச்சுட்டாங்க, அது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால கடமைன்னு பண்ணுறதில்லை. நேசமுடன் ஐந்தெழுத்தை நீனினையாய், சீசி சினமே தவிராய், கோபப்படக்கூடாதுன்னு சொன்னார். வள்ளுவர் கோபம் வரக்கூடாதுன்ற ஒரு அதிகாரம் விட்டுடாமல். அப்போ சினம் வரக்கூடாது. உண்மையான செயல்களாக இருந்தால் சிவபூசை பண்ணணும், திருமுறை படிக்கணும், ஆசை விடணும், பாசம் விடணும், சிலர் தவிர்க்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் பண்ணால் நமக்கு திருவருள் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்புறம் புண்ணியம் இருந்தால் தான் பூசை பண்ண முடியும்னு நம்ம திருமுறை சொல்லுது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. அது மற்றவங்களாம் அது கிடைக்காதுன்னு அர்த்தம். அதனால் பூசை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் முதல்ல சைவத்தில் சமய தீக்கைன்னு ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் 2 காலம் இறைவனை நினைந்து திருநீரை முறையாக பூசிக்கொண்டு நீர் பருகுதல், நீர் விடுதல், மூச்சு பயிற்சி செய்தல், அப்புறம் அங்கங்களை தொட்டு தீவுகளை நீக்கிக் கொள்ளுதல், அதுக்கப்புறம் 5 எழுத்தை முறையாக உபதேசம் செய்கிற மந்திரத்தை நாள்தோறும் காலையில் 108 முறை, மாலையில் 108 முறை என்று தினந்தோறும் பண்ணணும். அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து சிவபூசை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. எங்கள் குருநாதர் அழகரடிகள் ஐயா சொன்னார், ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஓராண்டு நிறைவே பண்ணலாம். அவங்க ஆர்வத்தை நாம் மதிக்க வேண்டும். அந்த 3 ஆண்டு நிலைகளுக்கு கட்டுப்பாடு இருக்க தேவையில்லை. ஏற்றுக்கொள்ளுகிற அன்பர் அந்த சிவதி சமயத்திற்கு வந்த வழிபாட்டை நாளும் 2 காலம் தவறாமல் தொடர்ந்து விடாமல் செய்து கொண்டிருந்தால் அவருக்கு சிவபூசை செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுமானால் அந்த உணர்வை மதிக்கின்ற வகையில் ஓராண்டு கழித்து கூட செய்து விடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் தான் இப்போ அவங்களுக்கு ஓராண்டு தான் அவங்களுக்கு செய்து வைக்கிறோம். ஓராண்டு எங்கள் அப்பா குரு தான் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு ஆண்டு முடிஞ்சு ஒரு 4 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். அந்த ஆர்வத்தை போற்ற வேண்டும் சொன்னார். அந்த ஆர்வத்தை நம்ம நல்லா ஊக்குவிச்சு அந்த ஆர்வத்தை வளர்க்கணும். ஆனால் நீங்கள் 3 வருஷம் கழிச்சு வாங்க அப்புறம் தான் பண்ண முடியும்னு அப்படி சொல்ல வேண்டியது.
கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் மூன்றாவது நிலை என்பது 12 ஆண்டுகள் இந்த சிவபூஜையை தொடர்ந்து விடாமல் செய்து கொள்ளும். அதுக்கப்புறம் தான் அது தகுதி. இந்த 12 ஆண்டு என்பது அந்த ஒரு ப்ரொபேஷன் பீரியட் ஆண்டுக்கு சொல்லுவாங்க. வேலைக்கு போனால் 2 ஆண்டு 3 ஆண்டு ப்ரொபேஷன் பீரியட் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சிவதிக்கு பெற்றதுனால 3ஆம் நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த 12 ஆண்டு. அதனால் அது முடிஞ்ச உடனே பண்ணிக்கணும் இல்லை. அதுக்கப்புறம் குருநாதருக்கு தெரிவித்து திருவருளை வேண்டி திருவருள் உணர்த்த குருநாதர் எப்போ நேரம் வாய்க்குமோ திருவருள் உணர்த்துமோ அப்போ செய்து வைப்பார் என்பது. அதுக்கப்புறம் 4வது என்பது அடுத்தவர்களுக்கு செய்து வைக்கின்ற அதிகாரத்தை வழங்குகிற ஆசிரியர் திருவிழா. இந்த 3ம் எல்லோருக்கும் விடலாம். அந்த வகையில் சில அன்பர்களுக்கு விசேடத்தையும் சில அன்பர்களுக்கு சமயத்தையும் செய்திருக்கிறோம். அந்த நினைக்க முந்தி தருகிற தளத்தை பெற்றுள்ள மிக சிறப்பு. இதில் இந்த தளம் மிகப்பெரிய தளம், பாடல் பெற்ற தளம் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அருளாளர் வாழ்த்த தளம். தொலைநோக்கு பார்வை கொண்ட நமசிவாயர் புதிய நமசிவாயர் வாழ்ந்த தளம். மலை வளமாக வருகிற அளவுக்கு இருக்கிற மிகப்பெரிய தளம். மலையை சுற்றி அங்கே 8 இடங்களில் லிங்கம் எழுந்தருள் செய்து வழிபாடு செய்கிற தளம். பல்வேறு சிறப்பு இந்த தளத்தில் நாம் இந்த தினத்தில் வழிபாடு செய்து கொள்கிறோம். அது சிறப்பு என்று சொல்லி அனைவரையும் இதற்கு துணையாக இருக்கிற இந்த இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய பேரன்பர் சக்திவேல் அவர்களுக்கும் இந்த வழிபாட்டுக்கு துணையாக இருந்து எனக்கு தொண்டு செய்கிற வீரப்பாடிகள் அவர்களுக்கும் வருகை தந்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பையும் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். பசி தான் சாப்பிட்டு செய்யலாம். இன்னும் தயாராகிடுச்சுங்க. 2வது நாம் இந்த வழிபாடு ஏற்படுகிற போது விரதம் போல இருந்து ஏற்படுவது கூடுதல் சிறப்பு. முடியாதுன்றதுனால நம்ம சரி சாப்பிடணும்னு சொல்லிடுவோம். நம்ம 10 பேர் தான் இருக்கிறோம். அதனால் சீக்கிரம் முடிஞ்சுக்கிறது. அதனால் நாங்கள் சாமி ஏற்றுக்கொள்ள தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் திருவிளக்கேற்றி தான் தொடங்க வேண்டும். அதை மங்கள மாதர்கள் 3 பேர் 3 இடத்துல திருவிளக்கேற்றி தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து புனிதநீர் திருக்குடம், அங்கு ஒரு கீழே ஒரு திருக்குடம் இருக்கிறது. அந்த புனிதநீர் திருக்குடத்தில் இறைவனுடைய திருவருளை எழுந்தருளை செய்து அதற்கு தூபதீபம் காட்டி மலர் வழிபாடு செய்து அதில் 5 எழுத்தை பதிவு செய்து இடமெல்லாமும் இந்த அன்பர் இடத்திற்கு தூய்மைப்படுத்த வேண்டும். அந்த வழிபாடு இப்போது தொடங்குகிறது. உலகனைத்தும் நானாதாமே ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே நின்றாகி எங்கும் நிமிர்ந்தார் தாமே நீர்வழி ஆகாசம் ஆனார் தாமே கொன்றாடும் கூற்றை உரைத்தார் தாமே கோலப்பழனை உடையார் தாமே சென்றாடு நீட்டங்கள் ஆனார் தாமே திருவாலங்காடுகளை செல்வதாமே காவிரியே பெண்ணை அமராவதி பொன்முகலி நேரு பொருளை மொழிவையை காவிரி கம்பை கொள்ளி நம்பாரி கடிலம் கூறு மண்டி முத்தாறு வெள்ளாறு கங்கை நிவாமே சிங்கணவன்பால் இசைமுகன்பால் தேவர்கள்வால் எங்கும் இல்லாததோ இன்னும் நம்பாலதால் பொங்கும் கருங்குழலி நத்தம்மை போராட்டி இங்கு நம் இல்லங்களோடும் எழுந்தருளி செல்லாத பொற்பாலும் தந்தருளும் தேவகனை அங்கண்டரை அடியோகத்து ஆரம்பை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ அங்கயம் பூங்குழல் வாய்ப்பு அலையார் புனல்களில் அலங்கையே போற்றி அடையாளர் நிலைகளும் வாய் போற்றி மலையாத்திரவி பொன்னியே போற்றி நிலையாய் தூய்மைகள் செய்தருள் போற்றி பசிப்பிடி ஒழித்தருள் பாலாறு போற்றி பயிர்கள் பயந்த பறித்தருள் போற்றி கொள்ளிடத்து கொட்டாராய் ஒழித்தனை போற்றி துள்ளி பாய்ந்த உலகம் உள்ளியே போற்றி முத்தூரும் புனல்மை அரிசிலே போற்றி தத்தும் தங்களில தையலே போற்றி மண்டாயாய் பெண்ணகம் பேடினை போற்றி வட்டமிழ் வைகையாய் பெருகினை போற்றி நீரமுது கம்பையாம் கண்ணியே போற்றி ஆரங்கம் பொழியாழி மலவனே போற்றி அகப்புற காசுகள் அகற்றுவாய் போற்றி போற்றி ஈண்டு தீவினையாவையும் நீக்கியின் பகையதரும் புண்ணிய தீர்த்தம் வேண்டுவாகவற்று இட்ட சித்தியதாய் விளக்கு தீர்த்தங்கள் மங்கள தீர்த்தம் நீண்ட காப்புடை தீர்த்தம் போற்ற உலகில் நிகழ்ந்த சார்வ தீர்த்தமே முதலா ஆண்டு நெடிய தீர்த்தம் எண்ணிலரும் அமர நாட்டவர் ஆடுதல் மொழியாது பூமில் கருங்கலம் பொங்கு தாமரை ஆவின் கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவிலை கருங்கலம் கோகல்
சிவாய சிவாய நம ஓம் 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 ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சொற்றுணை வேதியன் சோதிமானவன் ஒற்றுணை திருக்கடி பொருந்த கைதொழ கருணை கூட்டியோர் கடலில் பாசிலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 மாப்பிளை கழுவிய மாலோன் மாதத்தம் பூவினை திருந்தடி பொருந்த கைதொழ ஆப்பிளை தழுவிய நமச்சிவாய பத்து ஏற்றவல்லாதவனே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் செந்தாடு நிறுத்தங்களானாதாமே திருவாரூரையும் செல்வதாமே இறைவனுடைய திருவருளை புனிதரின் திருக்குறத்தை இடமாக் கொண்டு எழுந்தருளை செய்து தூபதீபம் காட்டி மலர் வழிபாடு செய்து ஐந்தெழுத்தை பதித்த நிலையில் மங்கள வாக்கியங்கள் முழங்க அந்த புனித நீரை வேள்வியாகிய முதலில் தன்மேலும் அடுத்து இறைவன் எழுந்தெழுக்கின்ற திருக்குறங்கள் கீழே இருக்கிற விசேடனை கண்டறிந்த திருக்குறங்கள் வழிபாட்டு பொருட்கள் வழிபாட்டு இடம் வழிபாட்டில் கலந்து கொள்ளுகிற வழிபாட்டில் சமய விசேடிக்கிற அன்பர்கள் எல்லாம் கழித்து தூய்மைப்படுத்துங்கள். ஓம் அத்திரம்மாவன எங்கெழுத்துமே ஓம் அத்திரம்மாவன எங்கெழுத்துமே ஓம் அத்திரம்மாவன எங்கெழுத்துமே ஓம் அத்திரம்மாவன எங்கெழுத்துமே அன்பாராந்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய் எத்தனையும் மணியணி எளியானாய் எனையாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய் பித்தரேன் பேதையேன் பேயனேன் நாயேன் பிழைத்தனைகளக்கணம் பொறுத்தாயோ இத்தனையும் எம்பரமும் ஐயாயோ எம்பெருமான் பெருக்கருணை ஆத்த பிறவி பேர் இடநாமான் காடும் தீர்த்தம் நற்கிள்ளை சிற்றம்பலத்தே தீயாடும் கூட்டம் இவ்வாறும் எல்லோரும் காற்றும் படைத்தும் கடந்து விளையாடி வாரத்தையும் பேசி வரை செல்லுவார்கள் ஆர்ப்பாடம் செய்ய அன்புடைமையாக்க ஊதிய பாதம் பைங்குவளைக்கார் மலரா செங்கமலப்பெண் போராங்கம் குறிகிறந்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கள் வந்து சார்ந்தால் எங்கள் விராட்டியும் எல்லோரும் போட்டி செய்த பொங்கு வடலில் உணர்வாய்ந்து வாங்கினம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் முனை பொங்க பொங்கைய பூங்குணம் குருநாதர் பெருமக்களை வணங்கி கையில் பகுத்தறிந்த தடுப்பை மோதிரம் அணிந்து கொள்ளுதல். தந்தையாயாவானும் சார்கரிங்காவானும் அந்த மீளாயின் பரமக்காவானும் எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அவர் கோணாகுவான் குரு தெளிவு குருவின் திருமேகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் வார்த்தை கேட்டல் தெளிவு குரு சித்தல் தானே. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதமூரர் மற்றை திருமாளிகை தேவர் செந்தனார் கருவூரர் தெள்ளு போந்தொருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் வாய்ந்த திருவாரியமுதர் மருவு குருடோத்தமர் சேதிராயர் மூலர் மன்னு திரு ஆலவாயாரூர்
பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி செப்பிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோ திருவடிகள் போற்றி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் எடுத்தாள் போற்றி. ஆராண்டவள் அடியார் கருள் புரிந்த நற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை சம்பந்தர் எடுத்தாள் போற்றி. செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லாலின் புடைய வந்து நம்மை ஆனந்த முதல் கற்ற கேள்வி வல்லார்க்கும் வாக்கியந்த பூரணமாய் மறைத்து அப்பாலாய் எல்லாமாய் நல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னதாய் நினையாமல் நுழைந்து பவத்துடக்கை வெல்வாம். தென்முகத்தேவன் தட்சிணாமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகர் அடிகள் அடியினைகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடல் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி போற்றி. தென்தில்லை மண்ணில் ஆடி போற்றி. இன்றனக்கு ஆறாவது ஆனாய் போற்றி. எல்லாம் நல்ல விநாயகர் பெருமானை மஞ்சள் உருவ இடமாக் கொண்டு எழுந்தருளச் செய்தல். அகரமென அறிவாகி உலகமெங்கும் அகர உகர மகரங்கள் நம்மால் பலரும் ஒரு முதலாகி வேறுமாகி பலவேறு திருவேறு தரித்துக் கொண்டு புகழ் பொருள் நாட்டினையும் புரைகீர்ந்து எய்த ஒற்றுநருக்கு அறக்கருணை புரிந்து அல்லார்க்கு நிகழில் மரக்கருணை புரிந்தாண்டு கொண்ட நிர்மலனே கணபதியே விநாயகம் பெருமானே என்று எழுந்தருக இருந்தருக அருள் புரிக. வழிபடும் எழுந்தளிருக்கிற விநாயகருக்கு தேங்காய் வெற்றிலை பார்த்து படங்கள் வைத்து அருளபதி காட்டுதல். அன்னம் பாய்க்கும் இல்லை சித்தம் பொன்னம் பாய்க்கும் மேலோனி பூமியை என் அன்பு ஆய்க்கும் ஆறுகளில் கூட இன்னம் பாய்க்குமோ இத்திரையே. வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மைகள் செய்ய தமிழ் பாவிசை விளங்க ஞானமத 5 நகம் 3 விழினால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம். திருவாக்கும் செய்கருவும் கைகோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெறுகின்ற விநாயகப் பெருமானை அடியங்கள் அனைவரும் ஒன்று கூடி அருமையான இந்த திருவண்ணாமலை என்ற நினைக்கும் திருத்தலத்தில் இன்றைய தினம் விரும்புகிற சில அன்பர்களுக்கு சமயதீக்கையும் ஏற்கனவே சமயதீக்கை ஏற்றுக்கொண்டு அந்த வழிபாட்டு முறையில் ஒழுகி வருகின்ற அன்பர்கள் 5 அன்பர்களுக்கு விசேட வைக்கை செய்கின்ற ஒரு செயலை மேற்கொள்ள இருக்கிறோம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே இதற்குரிய வேள்வியும் வழிபாடும் உபதேசமும் கும்பதி சொல்ல நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற தங்களின் திருவருளை இங்கு வருகை தந்திருக்கிற அன்பர்கள் அனைவர் சார்பிலும் பணிவோடு வேண்டிக் கொண்டு இந்த மலரை தங்களின் சொன்னாறு செலுத்தி பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம். போற்றியோம் நம சிவாய. விநாயகப் பெருமான் கடல்கள் போற்றி போற்றி. கற்பக விநாயகர் கடலடிகள் போற்றி போற்றி. வட்டு வர விநாயகர் வார்கடல்கள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல திருமகளை திருவிளக்கு இடமாக் கொண்டு எழுந்தருளச் செய்தது. பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தக்கு இளையவளே மாத்தவளே என்று திருவிளக்கு திருமகளாய் எழுந்தருளே இருந்தருளே அருள் புரிக. ஒளி வளர் விளக்கே உலகில ஒன்று உணர்வு உணர்ந்ததோர் உணர்வே தெளிவளர் திறன்மணி உண்டே
அடிமடலுள்ளக்கு ஆனந்த கவியே அம்பலமாடரங்காக வெளிவளர்ந்தீக கூடுதலாலே தொண்டலே விளம்புமா விளம்பே. எழுந்தருகிற திருவிளக்கில் உள்ள திருமகளுக்கு தேங்காய் வெற்றிலை பார்க்க பழம் வைத்து அருளவது காட்டுகிறது. அந்நம்பாரிக்கும் தில்லை சின்னம்பலம் பொன்னம்பாரிக்கும் மேலோகி பூமிசை என் அன்பு ஆரிக்கும் ஆறு கண்ணில் கூட திருமகள் திருவடிகள் போற்றி போற்றி ஓடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளிச்சோதியே பூவில் அமர்ந்தவளே திருமகள் திருவடிகள் போற்றி போற்றி. கீழே இருக்கிற திருக்குறங்களில் எல்லாம் நல்ல இறைவனுடைய திருவருள் ஆற்றலை ஒரு மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி எழுந்தருளை செய்து முத்திரைகளை காட்டுகிறது. ஏவிடக்கடலிடை பற்றிழக்கின்றேனை இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி அங்கே கூவியவர் உலகனைத்தும் உருவி போக குறியிலது குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரிகள் யமுனை கங்கை சரஸ்வதி பொன்னாமரை புத்தரணி தண்ணி கோவிலொடு குமரிவர் தீர்த்தம் சூழ்ந்த குடந்தைக்கு கோட்டத்தியம் புத்தனாரே காவிரியே வெண்ணை அமராவதி பங்குவரி மேவு பொருளை விடுவகை தாலி கம்பை கொள்ளிடம் பாலி கடிலம் கூறு மண்ணி முத்தாறு வெண்ணாறு கங்கை வாமேவு செங்கடம்பால் இன்பம் நம்பாலதாக கொங்கும் கருக்குடைகள் தன்மை போராட்டி இங்கு நம்போரும் எழுதி பொற்பாலம் தந்தருடன் ஜெகனை அங்கன் தரவை அஞ்சோர்கள் ஆரம்பை பெருமானை பாடி நலம் விட பங்காய பூமுறை பார்த்து ஆரேயோ சென்றாடு தங்களாமே திருவாரம் தாழ்வை செல்வதாமே. எல்லாம் நல்ல இறைவனை தீக்கை பெறுவது மற்றும் சாப்பிடலாமா? இப்பொழுது தீக்கை பெறுகிற அன்பர்களுக்காக எழுந்தருளுகிற இறைவனை அம்மையப்பரை மேலே இருக்கிற 2 திருக்குடங்களிலும் தனித்தனியாக எழுந்தருளை செய்தல். அதற்கு முன்னால் அவருடைய இருக்கைகளை போட்டுதல். ஓம் ஆதார சக்தி போற்றேன், ஓம் ஆக இருக்கை போற்றேன், ஓம் அடல் இருக்கை போற்றேன், ஓம் சிம்ம இருக்கை போற்றேன், ஓம் யோக இருக்கை போற்றேன், ஓம் நாம இருக்கை போற்றேன், ஓம் சூரிய மண்டலம் போற்றேன், ஓம் சந்திர மண்டலம் போற்றேன், ஓம் அக்னி மண்டலம் போற்றேன், ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றேன். எல்லாம் வல்ல இறைவனை செம்பூர் சிவத்தை செவ்வாடை சாட்டியிருக்கிற திருக்குடத்தை இடமாக கொண்டு எழுந்தருளி வருகை தருமாறு ஒரு தமிழ் மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி எழுந்தருளை செய்து முத்திரைகளை காட்டி வணங்குகிறார். மாறினோடு என்னை மயக்கிடும், மாறினோடு என்னை மயக்கிடும் வஞ்சப் புலமைத்தின் வழியெடுத்து அதுவே ஓடின்று என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா, என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா, மாறின்று என்னை மயக்கிடும் வஞ்சப் புலமைத்தின் வழியெடுத்து அமுதே ஊரின்று என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா, காண வந்து அருளாய் தேனரின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே இராப்பதங்கள் யாவரும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே ஏற்று தேர்க்குடத்தில் எழுந்தருக எழுந்தருக நேரில் தருக இடையில் தருக முப்பேரோடு நேர்த்தருக
எட்டிசை காத்தருக திருச்சுற்று விளைத்தருக சிவசக்தி துணைக்குறி கண்டருக மீன்குறி கண்டருக சூழற்குறி கண்டருக தாமரைக்குறி கண்டருக பசுவின் பால்வளைக்குறி கண்டருக. அம்மையை வருகை தருமாறு ஒரு தமிழ் மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி எழுந்தருளச் செய்து முத்திரைகளை காட்டி வணங்குதல். மானே வருக மின்வண்ண மயிலே வருக மனவுரையும் தேனே வருக கருணை மொழி கடலே வருக ஆறுயிரின் வானே வருக வாழ்வு தரும் அமுதே வருக அறிவு தரும் விளக்கே வருக உயிராக்கும் புனலே வருக மண்ணுயிரின் பூனே வருக தூய்மை நிறை நெருப்பே வருக அழகில் சோனியே வருக ஞானியர்தம் செம்பொருளே வருக எங்கும் குறை அம்மே வருக கொடை நல்கும் மழையே வருக கடலில் விளையும் நித்திலமே வருக அம்மையே எண்டு திருக்குடத்தில் எழுந்தருக இருந்தருக நேரிந்தருக இடையில் தருக முப்பேரொலி கேட்டருக எண்டிசை காத்தருக திருச்சுற்று விளைத்தருக சிவசக்தி துணுவைக்குறி கண்டருக மீன்குறி கண்டருக சூழற்குறி கண்டருக தாமரைக்குறி கண்டருக பசுவின் பால்மணிக்குறி கண்டருக. ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எழிலகை கொண்டு திருவடி தொழுவோம். மலரும் கண்வயல் சோழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே கொடி உடையாய் எமை உடலாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு ஞானமாய் இந்த கருப்பை கட்டினாலே தனித்தனியாக மேலிருந்து கீழ் வரையில் தொட்டு கலைகள் அங்கங்கள் ஆகியவற்றை பதிவு செய்தல். வடிவேறு திருசூலம் தோன்றும் தோன்றும் வலசடைவே இளமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமழ் ஒன்றை கண்ணீர் தோன்றும் காது வெண்குடை தோடு கலந்து தோன்றும் இடியேறு கலிதொழிவை போர்வை தோன்றும் எழுதிகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருவேணி பொலிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவளத்தம் புனித நாட்கே. ஓம் ஈக்கள் கழிந்தருக ஓம் இருவர் கழிந்தருக ஓம் ஞானக்கள் எழுந்தருக ஓம் மோனக்கள் எழுந்தருக ஓம் மோனம் கடந்து ஏற்றில் எழுந்தருக ஓம் ஓம் ஈசான எழுந்தருக ஓம் ஓம் தப்புளம் எழுந்தருக ஓம் ஓம் மகோரம் எழுந்தருக ஓம் ஓம் மாதேவம் எழுந்தருக ஓம் ஓம் சத்யோஜாதம் எழுந்தருக ஓம் இதயம் போற்றி ஓம் சிரசு போற்றி ஓம் சிகை போற்றி ஓம் கவசம் போற்றி ஓம் முக்கன் போற்றி ஓம் ஆயுதம் போற்றி போற்றி. அம்மைக்கு கலைகள் எழுந்தருள் செய்தல். ஆணாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்காத முதலுமாகி மூணாகி மூதிவனமாகி தோன்றும் ஒற்றை வெண்பிறை தோன்றும் பற்றாதம் மேல் சேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எலும்பினால் செறிய செய்த அரைஞானும் ஒளித்து தோன்றும் பொழுதிகளும் பூவளத்தம் புனித நாட்கே. ஓம் ஈக்கள் எழுந்தருக ஓம் இருவர் எழுந்தருக ஓம் ஞானக்கள் எழுந்தருக ஓம் மோனக்கள் எழுந்தருக ஓம் மோனம் கடந்த எழுந்துதல் எழுந்தருக ஓம் ஓம் ஈசான எழுந்தருக ஓம் ஓம் சத்குணம் எழுந்தருக ஓம் ஓம் மகோரம் எழுந்தருக ஓம் ஓம் சத்யோஜாதம் எழுந்தருக ஓம் ஓம் மாமதேவம் எழுந்தருக ஓம் சத்யோஜாதம் எழுந்தருக ஓம் இதயம் போற்றி ஓம் சிரசு போற்றி ஓம் சிகை போற்றி ஓம் கவசம் போற்றி ஓம் முக்கள் போற்றி ஓம் ஆயுதம் போற்றி போற்றி. முந்திய முதல் நாடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிறார் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார்
பழங்கூழில் தோறும் எழுந்தருளிய பரமே செந்தழல் குறைந்து கேணியும் காட்டி திருப்பெரும் துறையூரில் கோயிலும் காட்டி அந்த நாமது காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு ஆடை சாத்துகிற வகையில் ஒரு மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி வணங்குதல். தம்மையே புகழ் நிச்சை பேசினும் சாவினும் தொட்டல் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே என்னை உகவாடும் உலகினாள் இம்மையே தரும் சோறும் போரையும் எல்லாம் கடலுமாம் இம்மையே தரும் சோறும் போரையும் எல்லாம் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் பொய்யோரவில்லையே. எழுந்தருளிருக்கிற பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் திருநீரு சந்தனம் குங்குமம் சாட்சி மகிழ்தல். மந்திரமாவது நீரு வாசனமேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுவை பொங்கல் ஆகவையான் திருநீரே சந்தன சாந்தில் சுந்தராவதி சித்தனை குங்குமம் தோய்ந்த மார்பா ஒற்றி போற்றி புவனியில் போய் திறமாவையில் நாள் நாம் போகுகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்ளிட்ட ஆழ்ந்து நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் சிறுமாறா அவன் பெருப்பெய்தவும் மலரவனாகை படவும் நலந்தனை கருணையும் நீயும் அவனியில் போகும் தன்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு திருவடிக்கு நீர் திருமுடிக்கு நீர் கோவைச்சவருக்கு 3 முறை நீர் வழங்கி தூபம் தீபம் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து அருளவது காட்டுதல். தமிழோடிசை பாடல் மறந்தறியே நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியே உன்னாம் என்னாவி மறந்தறியே இல்லக விளக்கது இருள்கெழுவது சொன்னக விளக்கது தோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து அருள்வது காட்டுதல். அடியமேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வெட்டி பழிமிசை கமரில் வந்து இங்கு அருள்சை அரணே போற்றி துடிகளை பாகமான தூயர சோதி போற்றி பொடியணி பவழவேணி புரிதடை புராண போற்றி ஒற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி கற்பனை கலந்த கோடி கருணையே உருவாகி அற்புத கோலம் நேடி அருமலை சிறப்பின் மேலாம் திருத்தலம் திருச்சிற்றம்பலத்திலிருந்து பொற்குடம் நடந்தேந்த உங்கள் ஒன்றி போற்றி பொற்குடம் நடம் செய்கின்ற உங்களை ஒன்றி போற்றி. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு சமய விசேடத்தை பெறுகிற அன்பர்கள் சார்பிலும் வருகை தந்திருக்கிற அன்பர்கள் சார்பிலுமாக மலர் வழிபாடு செய்து வணங்குதல். வாழானை மனத்தானை
நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தெற்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. கற்றவர்கள் ஒன்றும் கனியே போற்றே அழகடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்களுக்கான முதல் ஆனாய் போற்றே அல்லலுக்கு அடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவரும் இல்லா மைந்தா போற்றே வானவர் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறமெறிந்த சிவமே போற்றே திருமூலட்டானனே போற்றி போற்றி பொங்கமலி கடல் நெஞ்சம் உண்டாய் போற்றே கதையான இருவை போர்த்தாய் போற்றி பொங்கலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றே புல் குளித்தோர் ஆடை குழகா போற்றி கண்ணனே அமரவேதம் இறைவா போற்றே ஆலமர நிழல் அருச்சொன்னாய் போற்றி கனகத் தனிக்குண்டே சிவமே போற்றே திருமூலட்டானனே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாளா போற்றே மழுவிடையாய் நின் பாதம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றே நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி நிலையார்ந்த மூவிலை மேல் ஏந்தி போற்றே ஏழ்கடலும் ஏழ்கொள்ளும் ஆனாய் போற்றி நிலையார்ந்து இலலித்த சிவமே போற்றே திருமூலட்டானனே போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி பூதப்படையுடையாய் போற்றி போற்றி மன்னிய சீர் மறைநான்கும் ஆனாய் போற்றி அரியேந்தும் கையானே போற்றி போற்றி அவன் உண்மையனே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி இசை வெண்பெறையாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி நன்றியுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி சுடரோன் பல்லிருத்த வெந்தே போற்றி வெண்மதியும் கண்ணி விகிதா போற்றி திருளில் ஆடல் உகந்தாய் போற்றி பூநீர் வைக்கணிந்த சோதி போற்றி செங்கடையாய் நின் பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி கமலத்தயனோடு மாலும் காணா அனலுருவா நின் பாதம் போற்றி போற்றி கமலத் திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி உலகு கொன்றை சடையாய் போற்றி ஆண் பிறையும் வாழறவும் வைத்தாய் போற்றி உங்களையர் உன்னிடையாள் கூறா போற்றி குறைகளுக்கு கூற்று வைத்த கோவே போற்றி அவர் கரும்பொருளே போற்றி போற்றி நாள் வேத மாரங்கமானாய் போற்றி செம்போனே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி முகப்பார் மனத்தொன்றும் நின்றாய் போற்றி மண்டலே போற்றி மணாடா போற்றி மாணவர்கோன் தோல் துணிந்த மைந்தா போற்றி ஏறும் விகிதா போற்றி மேலார்க்கு மேலார்க்கு மேலாய் போற்றி நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி ஆனந்த சென்னி புனிதா போற்றி புத்தேலி போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு ஆழி அளித்தாய் போற்றி சாகாமே காத்து எம்மை ஆண்டாய் போற்றி சங்கத்த நீச்சதுரா போற்றி தேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி தேவந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பெண்ணுருவோடு ஆடுருவாழ்வாய் போற்றி கரையாங்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலிப்பார் காத்தெளியாய் போற்றி வந்த தேவர்க்கு அரசே போற்றி அன்று அரக்கன் ஐநான்கு தோறும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திருக்கழிற்குண்டு செல்வா போற்றி பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி அருந்தரும் உண்ணாமுலைத்தாயாய் அருளி அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எழுந்தளிருக்கிற பெருமானுக்கு பஞ்சபுராண விண்ணப்பம் முதலில் தேவாரம். உண்ணாமுலை உமையாளோட புலனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மனத்திருமாவழித்திரக மண்ணாகர அருளி திருமழையை உழவரும் அண்ணாமலை உருவாரில்
தோழியெல்லாம் வாழ கேட்டேன் கண்கள் மாதேவனையோ மஞ்சளையோ நின்றுகிறார் மாதேவன் வார்கள் வாழிய வாழ்கொழி போய் நீதிவாய் கேட்டருமே விண்ணி விண்ணி மறந்து போதாரில் நின்றும் குழந்தைகள் ஏதேனுமாய் கிடந்தாலே இதே தோழி பரிசேலோர் ஒளிபலர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணவு கடந்ததோ உணவே தெரிவழிப்பழின் திறமனை ஒன்றே சித்தரு திசைக்கும் தேனே அறிவர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆனந்தாக பெரியவர் ஈவ கூதுவந்தாய் சொன்னே விளங்குமா விளந்தே திருப்பல்லாண்டு குழலொலியாழொலி பூங்கொலிய தோய் எங்கும் குழாம் பெருநீ விழமொழி விண்ணளவும் சென்று விண்ணிதிருவாரூரில் மழவிளையாற்று வழி வழியாட மனம் செய் கூடி பிறந்த பழகடியாரோடு கூடியம்மாறுங்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. தெய்வ செக்கிழாறு பெருமானுடைய பெரிய புராணம். சிவனடியே சித்திக்கும் திருப்பெரு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலை ஞானம் உணர்வறிய விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையே. எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிக்கு நால்வர் பெருமக்கள் சென்ற தலங்களுக்கெல்லாம் சென்று அங்கு எழுந்தருளி அருள்வாய்த்துக் கொண்டிருக்கிற சிவபெருமானையும் முருகப் பெருமானையும் ஒரு சேர வழிபாடு செய்த அருணகிரிநாதர் பெருமானுடைய திருப்புகள். ஏறு மயிலேறி விளையாடு முகமுன்றே முகமுன்றே கூறும் அடியார்களுக்கு முகமுன்றே முன்குருவே வாங்கி நின்ற முகமுன்றே மாறுபடு சூழலை வதைத்த முகமுன்றே பள்ளியை மனம் புணர வந்த முகமுன்றே ஆறு முகமான பொருளி அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே. எல்லாம் வல்ல அம்மைக்கு ஒரு பாடல். நாயகி நான்முகி நாராயணி கை நடின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதிரச்சு வாழகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றே ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிக்கு சைவ சித்தாந்த சாத்திரத்தில் ஒரு பாடல். யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டத ஆன்மா. நிறைவாக தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மலர் மிசையே கீரான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் வரத்துறையந்தாய் போற்றி பாவம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுக கடலே போற்றி ஆடன மதுரை அரசே போற்றி உடல் விலங்கு குருமணி போற்றி
கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே,